இந்தியாவிலே அதிகமாக மக்களோட மக்களாக இருந்து பாடுபட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்குற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி தான். தமிழ்நாடு தான் எல்லா வழியிலும் படிப்பறிவில், வேலை வாய்ப்பில், ரோடு இதில் எல்லாம் மெயினாக இருக்குது. இந்த உழவு கஷ்டப்பட்டு உழைச்ச சீஃப் மினிஸ்டர் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. இந்த வயசுலேயும் அவர் ஓயாமல் உழைத்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக 2024 திராவிட முன்னேற்றங்கள் தான் கிடைக்கணும். அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அது நடந்தால் தான் இந்தியா நல்ல வளர்ச்சி நாடாக, தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி நாடாக போகும். ஆனால் மோடி அரசாங்கம் திமுக வஞ்சிக்குது. கால்வாசி பணம் வரி பணமே கொடுக்க மாட்டேது. அப்படின்னு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி திராவிட முன்னேற்ற கழகம் பல வழியிலும் முயற்சி பண்ணுது. மக்கள் ஆதரவோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பெற்று 100க்கு 100 பெற்று பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாநிலம்னா தமிழ்நாடு தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளோ வேலைக்கு போகிறாங்க. இந்தியாவிலே அதிக பெண்கள் வேலை பார்க்குற தமிழ்நாடா இல்லையா? உண்மையாக இல்லையா? மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேலை வாய்ப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகமாக 50% வேலை கொடுக்குறது தமிழ்நாடு. மக்கள்கிட்ட சும்மா இந்த புரளியை கிளப்புறதுக்காண்டி எதிர்கட்சிகள் பண்ணுறது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி உதவி அந்த முதலமைச்சரும் செஞ்சிருக்கவே முடியாது. நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனுபவம் இல்லாத ஆட்சியை கொடுத்தா என்னத்துக்காகும்? குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிருமா? 75 வருஷ கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாடுபடுத்துது, நிதியை எவ்வளோ போராடி பற்றி வாங்க வேண்டியிருக்கு. எல்லா திட்டமும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டத்தெல்லாம் கொண்டு திணிக்குது. அதை எதிர்க்க முடியுமா? இந்த ஜனநாயகம் படத்துக்கே விஜயனால் ஒரு பேச்சு பேச முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி அவர் எப்படிமா பேசுவார்? கண்டிப்பாக அவருக்கு எல்லாம் நாடு போச்சுன்னா சீரழிஞ்சு போகுமா? தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மண்ணுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க. புது கட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திராவிட வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். வேறு மாறி போச்சுன்னா தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிறது பாரதிய ஜனதா கவர்மெண்ட்.